டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, வாழ்க்கைய பத்தியான கவலை, அடுத்த லெவலுக்கு நம்ம எப்படி போறதுக்கான மனக்குழப்பம், அடுத்தவங்க நமக்கு துரோகம் செஞ்சுட்டாங்களேன்ற வருத்தம், எல்லாமே நம்ம மனசுக்குள்ள போட்டு ஒரு அழுத்தத்த குடுத்து, நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கைய நம்ம வாழ வேண்டிய சூழ்நிலைக்கு வருவோம். அப்ப நம்ம என்ன டிசிஷன் எடுக்க முடியாம தவிச்சிட்ருப்போம். அப்ப நாம என்ன செய்யணும் அப்படின்றதுக்கான ஒரு ஸ்டோரிய தான் நான் இப்ப சொல்லப் போறேன். ஒரு பர்சன் வந்து தன்னோட லைஃப்பில் ஏகப்பட்ட பிரச்சனையோட வாழ்ந்துட்டு இருந்தாராம். ஸோ அதை என்னால் வந்து ஓவர் கம் பண்ண முடியல, அதை வந்து அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துறவிக்கிட்ட போயிட்டு அட்வைஸ் கேட்டாராம். ஸோ அந்த துறவி என்ன சொன்னாராம், இன்றைக்கி நைட்டு என்னோட ஸ்டே பண்ணு, நெக்ஸ்ட் டே வந்து உனக்கு அதுக்கான அட்வைஸ் சொல்கிறேன் அப்படின்னாராம். ஸோ அவரு கூட அந்த நைட்டு ஸ்டே பண்ணாராம். அந்த துறவி என்ன பண்ணாராம், போயிட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சு தொடச்சி எல்லாத்தையும் வந்து அடுக்கி வச்சுட்டு இருந்தாராம். ஸோ இவரும் அதை பார்த்துட்டு இருந்தாராம். இவர் என்ன பண்ணிகிட்ருக்காரு, பாத்திரத்தெல்லாம் கழுவி தொடச்சி வச்சிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தாராம். காலையில் எழுந்திரிச்சு திரும்பவும் அந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்து கழுவி தொடச்சி வச்சுட்டு இருந்தாராம். இவர் போய் கேட்டாராம், நைட்டு தானே கழுவுனீங்க, இப்போ திரும்பவும் எதுக்கு காலையிலையும் அதை கழுவுறீங்க அப்படின்னு கேட்டாராம். சொல்கிறேன், வெயிட் பண்ணு அப்படின்னாராம். ஸோ அடுத்த நாளும் அதே மாதிரி அவர் அந்த துறவி கூடயே ஸ்டே பண்ணிட்டு இருந்தாராம். அடுத்த நாளும் அதே நைட்டு அதே மாதிரி பண்ணாராம், பாத்திரத்தை கழுவி தொடச்சி வச்சாராம். நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்திரிச்சியும் அந்த பாத்திரத்தை கழுவி தொடச்சி வச்சுட்டு இருந்தாராம். ஸோ இதே ரொட்டீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவர் வந்து கேட்டாராம், என்ன நீங்கள் திரும்ப திரும்ப ஒரே வேலையே நைட்டும் செய்கிறீங்க காலையும் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாராம். ஸோ அப்போ அந்த துறவி சொன்னாராம், நம்ம மனசில் குழப்பம், சந்தேகம், துரோகத்தோட வலி எல்லாமே வந்துட்டு போகும். ஸோ அந்த வலியையும் வேதனையும் குழப்பத்தையும் வந்து மனசுக்குள்ளே போட்டு அழுத்திட்டு இருந்தால் நம்ம மனசு குப்பையாக தான் போகும். நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம என்ன இலக்கை நோக்கி போகணுன்ற எண்ணம் நம்மளுக்கு தோணவே தோணாது. ஸோ இன்றைக்கி நைட்டு நான் கழுவி பாத்திரத்தை சுத்தம் பண்ணி வச்சாலும் அது மேலே தூசு படி தான் செய்யும். அதனால் அடுத்த நாளுக்கு மார்னிங் வந்து அதை மறுபடியும் நான் கழுவி தூசு தொடச்சி வைக்கிறேன். ஸோ அதுபோல் தான் எப்பொழுதும் நமக்குள்ளே ஏற்படுற வருத்தத்தையும் சோகத்தையும் வந்து மனசுக்குள்ளே போட்டு அழுத்தி வச்சுட்டே இருக்கக்கூடாது. அன்றைக்கி நைட்டு நமக்கு என்ன நடந்ததோ அதை பற்றி யோசித்து அதை அன்றைய நைட்டே மறந்துட்டு ஒரு 10 நிமிஷமோ ஒரு 15 நிமிஷமோ ஒரு தியானம் பண்ணி அந்த ப்ராப்ளத்தை அடுத்தது நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணலாம், அதுக்கான சொல்யூஷன் என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அந்த நைட்டே வந்து அந்த ப்ராப்ளத்தை மறந்துடணும். அடுத்த நாள் காலையில் வந்து நம்ம ஒரு ஃப்ரெஷ்ஷான டேவை ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு அதே மாதிரி ஒரு 5 மினிட்ஸோ 10 மினிட்ஸோ வந்து தியானம் பண்ணி அடுத்த நாளை ஒரு ஃப்ரெஷ்ஷாக நீ ஸ்டார்ட் பண்ணணும். உன்னோட வாழ்க்கையில் இருக்கிற மன அழுத்தம், வாழ்க்கை பற்றியான பயம் எல்லாமே வந்து சரியாக போயிடும். எப்பயுமே உன்னுடைய வாழ்க்கையில் இரவும் சரி பகலும் சரி தூங்குறதுக்கு முன்னாடி தூங்கி எழுந்த பிறகும் நீ ஒரு தியானன்ற ஒரு விஷயத்தை கடைப்பிடி. உன் மனசில் ஏற்படுற எல்லா குழப்பத்துக்கும் ஒரு தெளிவான ஒரு பதில் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாராம். ஸோ அந்த பர்சனை அதே போல் செஞ்சாராம். ஸோ இப்போ இங்கே நம்மளோட லைஃப்பில் நம்ம எத்தனையோ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிவிட்டு அதையே நினச்சிட்டு கடந்து போக முடியாமல் தவிச்சிட்டே இருப்போம். ஸோ அப்போ அதை என்ன ஓவர் கம் பண்ணிவிட்டு எப்படி லைஃப்பை வர பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணணும்னா, நம்ம லைஃப்பில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி நம்ம வந்து வீட்டில் இருக்கிற குப்பையை நம்ம எல்லாத்தையும் ஓரங்கட்டி குப்பை தொட்டியில் அதை போடுறோமோ, அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனையும் சரி, நமக்கு ஏற்படுற துரோகமும் சரி, அந்த பிரச்சனையை அப்படியே வந்து குப்பை தொட்டியில் போடுற மாதிரி தூக்கி எறிஞ்சிடணும். மனசுக்குள்ளே போட்டு வச்சுட்டு இருந்தால் அது நமக்குள்ளே ஒரு மன அழுத்தத்தை உருவாக்கிட்டே இருக்கும். நம்ம அடுத்த லெவலுக்கு போக முடியாது.